நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வா. வாடா. Who is the disturbance? பொண்டாட்டி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. இந்த ஆன்ட்டி தான் உள்ள கூப்பிட்டு வச்சு உல்லாசம் பண்ணுச்சு. சீ, பொறுக்கி ராஸ்கல். என்னையா மல்லு படம் எடுக்கிறீங்க? இப்போ ஒரு மல்லு படம்னா காட்டு பங்களால கசமுசா, கல்வரின் காஜித்தனம், அந்த மாதிரி காஜி படமா எடுங்க சார். இப்போ ஒரு புனிதமான கள்ளக்காதலை பத்தி சொல்றேன். கள்ளக்காதலா 96 ரேஞ்சுக்கு இருக்குமா? அட, அதை விடவே இருக்கும், கேளுங்க. ஒரு அசத்தலான ஆன்ட்டி புருஷன் ஜெயிலுக்கு போன நேரமா பார்த்து எக்ஸ் கூட ரூம் போட்டு 3 நாள் முட்டி தேயிற அளவுக்கு மூவ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. புருஷங்காரன் ஜெயில இருந்து திரும்பி வந்து பார்த்தா அந்த எக்ஸே நீங்க தான் சார். ஹலோ பிளாஸ்ட் பாக்ஸ், வெல்கம் டு உடும்பு ரோஸ்ட். ஓபன் பண்ணா காவல் நிலையத்தை கட்டுறாங்க. அங்க போலீஸ் கையில லத்தி, இங்க ஆன்டி கையில கத்தி. நான் அவனை கொன்னுட்டேன், நடந்தது என்னன்னு போட்டு பிளாஷ்பேக் போறாங்க. கணவன் காலி பசங்களோட சேர்ந்து ஒரு சேட்டன் வீட்டுக்கு மாமல் கேட்டு போறான். 7.5 மொக்க அவங்க கிட்ட 1 லட்சம் வாங்கிட்டு வர சொன்னாரு. உள்ள போய் பேசலாம் வாங்கன்னு வாண்டடா கூட்டிட்டு போயிட்டு கொட்டி விட்டுருவேன். ஏன்டா வேறு வசதி உழைக்கிறது நானு, வெட்டி பசங்களுக்கு எதுக்கு நீ ஃபேனு கொண்டாட்டி முன்னாலே கலைக்க. தடுப்பான ரவுடி ஒரு காட்டு காட்டுவான்னு பார்த்தா பட்டுன்னு கேட்டை இழுத்து போட்டுட்டு அங்கிளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டு அள்ளி போட்டு சாப்பிடுறான். இதுக்கு இருக்கடா கேட்டை பூட்டிட்டு வந்த? யாரா நான் சாப்பிடறத பார்த்து கண்ணு வச்சுட்டாங்கன்னா என் பொண்டாட்டி சமைச்ச கேவலமான சமையல சைலண்டா சாப்பிட்டல. இந்தடா நீ கேட்ட 1 லட்சம். கலெக்ஷன் வந்த சந்தோஷத்துல வில்லன்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஆடி செலிப்ரேட் பண்றாங்க. மிஸ்டர் அரமண்டே அல்லக்கை, உனக்கு ஒரு அசைன்மெண்ட். நாளைக்கு நான் சொல்றவன போய் பாரு. அடுத்த நாள் அந்த ரவுடி ஒரு ஆளை போய் பார்க்க பட்டுன்னு ஒரு போட்டோ எடுத்து நீட்டி இந்த சம்சா முக்கன சமாதி கட்டு சகலமும் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்ல சட்டுன்னு கிளம்பி போய் கத்தி எடுத்து காலி பண்ணிடுறான். காலியான ரோட்டுல ஜாலியா போகும்போது கார்காரன் கூட கைகளை பாயிடுது. யூ இடியட் பிளடி ஃபூல், காரை கொண்டு வந்து கைலாசத்துக்கு அனுப்ப பாக்குறேன். ஏய் பொண்டாட்டி, மாமா இன்னைக்கு ஒருத்தனை குத்திட்டேன். உங்களால மத்தவங்களை மட்டும் தான் குத்த முடியும். என்னடி சொன்ன? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்ப கார்ல வந்த கண்ணியவாதி காக்கி சட்டை கிட்ட கொலையாளி யாருன்னு காட்டி கொடுத்துறான். நல்லா தெரியுமா இவன் தானா? இவனே தான் சார். இவனை புடிச்சு உள்ள போடுங்க சார்னு சொல்ல அரமண்டையின அடிச்சு புடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்றான்னு. இப்ப எங்க வந்து உட்கார்ந்திருக்க பாத்தியா? கலாய்க்கிறத விட்டு காலங்காத்தால கால் பண்ணு. The next morning. வீட்டுல கடுகு காலி ஆகிடுச்சு. காசு எங்க வச்சிருக்க? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க குளத்துல குட்டிக்கரன் அடிச்சு 5 அடி உள்ள போயிட்டு பாரு, ஒரு பேக்ல போட்டு வச்சிருக்கேன். கடன் ஆரப்பயல இவனுக்கு கழுத்தை நீட்டினதுக்கு காவலெல்லாம் குதிக்க விட்டானே. ஆமா, உள்ள அப்படி என்னதாண்டா நடக்குது? சோவா எது? சொர்க்கையா? அந்த நேரம் அந்த பக்கமா வந்த கார் பிரேக் டவுன் ஆக காரில் இருந்து கவுனாட்டி ஆன்ட்டிய பாத்துறான். வாவ், வாட் a பியூட்டி. குளத்துல அள்ளித்தாமரை புத்தமரை இன்னொரு அழகு. பேசாம அந்த குளத்துல மீனா பிறந்திருக்கலாம்னு ஏக்கத்தோட ஆன்ட்டிய உற்று நோக்கும் போது பல சொல்லலாம் ஞாபகம் வருது. இந்த கட்டழகு ஆன்ட்டிய அந்த காட்டுவாசி மண்டையை காதல் பண்ணிருப்பான், அதுவும் பள்ளி பருவத்துல. இந்த கேரக்டருக்காக ஆன்ட்டி வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு டெடிகேஷன். எங்க சியான் சாருக்கே டஃப் கொடுப்பாங்க போல. ஹீரோ கூட தான் டெடிகேஷன் பண்ணிருக்கான். ஏன்டா கட்டிக்கு சேவிங் பண்ண டெடிகேஷனா? இந்த காட்டு மண்டியின் முள்ள மாதிரித்தனம் பண்ண முகப்புத்தகத்தில் ஆன்ட்டிக்கு மெசேஜ் அனுப்பி அந்த கால நினைவுகளை தூண்டுறான். நான் ஸ்கூல் படிக்கும் போதே உங்களை லவ் பண்ணேன், ஆனா அப்போ சொல்ல முடியல, சோ இப்ப சொல்றேன். ஏன்டா லவ் பண்ண 5 நாள்ல லவ் சொல்றா, அதை விட்டு 5 பிள்ளைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறம் சொல்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்களா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, ஒரு காண்ட்ல நானே கேக்குறேன். காதல் சொன்னவன கண்டபடி திட்டாம கால் பண்ணி கூப்பிட்டு மீட் பண்ண போறாங்க ஆன்ட்டி. இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணேன், காலேஜ் டேஸ்ல கடலை போட்டேன்னு கண்டனா இங்க ரெக்வெஸ்ட் கொடுத்து சேட் பண்ணுவாங்க. பார்த்து சூதானமா இருங்க டோலி. 96 படத்துல இருந்து இந்த கருமத்தை வேற ட்ரெண்ட் பண்றானுங்கப்பா. யோ அட்மின், உனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்ல லவ்லாம் இருந்தது இல்ல? நான் படிச்சது பாய் ஸ்கூல்பா. நேரில் மீட் பண்ணி ஆன்ட்டி கூட டேட்டிங் பண்ணி மேட்டிங்கும் பண்ணிடுறான். இந்த நேரத்தில் கணவனோட பாச காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கபாலத்துல அடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க.
போட்டு தள்ளினது யாருன்னா ஓப்பனிங் சீன்ல 1 லட்சத்தை தூக்கி கொடுத்தானே தட் சொட்டை அங்கிள் அவன் தான்ப்பா. நான் உன்னை டம்மி பீஸ்னு நினைச்சேன். இப்படி 1 லட்சத்துக்காக கில்லி மாதிரி இறங்கி சம்பவம் பண்ணிருக்க. இப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ரவுடிக்கு தான் பாச போட்டாங்கன்னு உண்மை தெரிஞ்சு கப்ளிங் மண்டையனை காவு வாங்க துரத்தின்னு போய் துவச்சி எடுக்க அங்கிள் ஒரு பெரிய குண்டா தூக்கி போடுறாரு. என்னை அப்புறம் போட்டுக்கலாம்டா, நீ உள்ள இருந்த நேரத்துல உன் பொண்டாட்டி ஒருத்தன் போட்டுட்டு இருக்கான், அவனை போய் போடுறான்னு சொல்ல மர்டர் போஸ்ட்போன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் வேக பாக்குறான். மனைவியோட வாட்ஸ்அப்ல லவ் சாட் அனைத்தையும் படிச்சுட்டு காட்டுவாசி மண்டையனை காலி பண்ண அடுத்த நாள் ஃபாலோ பண்றான். ஆன்ட்டியோட என்ஜாய் பண்ண வந்த இடத்துல ஆன்ட்டிக்கு மூணு மாதிரி என் கழுத்துல நீ தாலி கட்டு, இல்லன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் கட்டு, ஃபர்ஸ்ட் நீ உன் புருஷனை விட்டு எதே அட டைவர்ஸ் பண்ணிடுவான்னு சொன்னேன். என்னங்க எனக்கு டைவர்ஸ் வேணும், காலையில லாயர் வீட்டுக்கு வா, கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். அடுத்த நாள் லாயர் வீட்டுக்கு போனா ஆன்ட்டிக்கு செம சாக்கு. காட்டு மண்டையனுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி அவன் ஒய்ஃப் தான் லாயரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் லாயரு, செகண்ட் அவர் விட்டு போட்டிருக்கான். டேய் அந்த ஆன்ட்டி ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்டா பாரு. இப்போ கட்டின மனைவிக்கு அவன் ஒரு பொம்பளை சோக்குன்னு ப்ரூவ் பண்ணி அந்த காட்டு மண்டையனை அவன் வாயிலே உண்மையை சொல்ல சொல்லி அனுப்பி வைக்கிறான். வா வாடா. அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. இப்ப காட்டு மண்டையன் உண்மையை சொல்லிட்டு வெளியில வரும்போது அவன் ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிறான். யூ பிளடி சீட், இதுக்கு மேல இந்த மண்டையனை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு அந்த ரவுடி அவனை இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. வந்து விரட்டி விரட்டி இப்ப சண்டை முடியும் போது கால ஸ்லிப் ஆகி காவால விழுந்துறாரு ரவுடி. இப்ப காட்டு மண்டையை முதுகுல சட்டை ஏண்டி என்ன பின்னாடி குத்துன, நீ ஏன்டா என்ன போய் சொல்லி முன்னாடி குத்துன. இப்போ கட் பண்ணா அந்த ஆன்ட்டி ஓப்பனிங் சீன்ல கையில கத்தியோட காவல் நிலையம் போனாங்கல்ல, அது இதுக்கு தான் காட்டுறாங்க. ஆனாலும் அந்த ரவுடி ரொம்ப நல்லவன்பா. கட்டின மனைவியை காவல்துறை சிறை வைத்து விட கூடாதுன்னு காட்டு மண்டையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திடுறான். அவன் ஆன்ட்டி எதுக்காக அந்த காட்டு மண்டையனை கொலை பண்ணீங்க, அவன் கல்யாணம் ஆனதை மறைச்சிட்டு என் கூட கசமசா பண்ணிருக்கான்டா. அப்ப நீங்க கழுத்துல தாலியோட இன்னொருத்தனுக்கு உங்களை தாரவாத்து கொடுத்தது தப்பில்ல. அவன் ஜெயில இருக்கும் போது அந்த காட்டு மண்டையன் கூட அஜால் குஜால் பண்ணிட்டு இவ புருஷன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அவனை போட்டு தள்ளிருக்க. இப்போ தட் ஆன்ட்டி ரவுடியும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த கிரிஞ்சு படமும் முடிஞ்சது. இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி உங்களுக்கு யாராவது சொல்லி தரா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் வர அதையும் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனல்ல 98 எப்படி 98% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்களாம். அப்படி பாக்குறவங்களுக்குலாம் ஓப்பனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சி மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் விஜய் குமார் சைனிங் ஆஃப். பை.